நல்லா தண்ணிலாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே. ஓகே, இந்த கிணறு பார்க்கும்போது நீங்க என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது பைபிள்ல? நம்ம யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீயை குறித்து தான் ஞாபகம் வந்தது. ஆமா, என்ன இயேசு கிறிஸ்துவும் அந்த சமாரிய பெண்ணும் பேசுகிற ஒரு உரையாடல் அங்க இருக்கிறது. ஆனா பாருங்க, அவ நிறைய ஒரு பிரச்சனையில இருக்கிறா, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலி மத்தியான நேரத்துல யாருமே அந்த இடத்துக்கு தண்ணி எடுக்க வரமாட்டாங்க. ஆனா அந்த பெண் வருவாங்கன்னு சொல்லி ஏசப்பா காத்து கொண்டு இருந்தாங்கன்ட்டு நம்ம பார்க்க முடியுது. அப்ப அவளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுனா நம்ம 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 நினைக்கிறோம், நமக்காக யாருமே காத்து இல்லை, நமக்காக யாருமே இல்லை நம்ம நினைக்கிறோம். ஆமா. ஆனா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு இயேசு நமக்காக அந்த இடத்துல காத்து இருக்கிறாருன்றது நமக்கு இந்த பகுதி மூலமா நமக்கு சொல்றாரு. பாருங்க, அந்த அம்மா தண்ணி எடுக்க வராங்க. ஏசப்பா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சு அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் வெளியே கொண்டு வந்து ஏசப்பாவே தீர்வையும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சமாதானத்தோட அந்த அம்மா திரும்ப ஊருக்குள்ள ஓடி போய் மற்றவங்களையும் கூட்டிட்டு வராங்க. அதாவது யாருமே இல்லாத ஒரு நேரத்துல தண்ணி எடுக்க வந்தவளுடைய வாழ்க்கையில இயேசு வந்த பிறகு பெரிய மாற்றமே உண்டாயிருக்குது. அந்த மாற்றம் அந்த கிராமத்தையே நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமா மாறி இருக்கு. ஆமா, அதான் அந்த கிணறு பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த கிணறு சுற்றி இருக்கிற மக்கள் கிராமத்துல இருக்கிறவங்க தண்ணி எடுக்க வராங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் சீக்கிரத்துல ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுன்னு விசுவாசிப்போம். மகிழ்ச்சி. இந்த பெண்ணுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் மாற்றினாரு, அவள் மூலமா அந்த கிராமத்தை மாற்றினாரு. இந்த செய்தியை பார்க்குற உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குதா? அதுக்கு தீர்வு நீங்க யாரும் இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்காக இயேசு உங்கள் பிரச்சனையின் அருகிலே இருக்கிறார். அவரை நீங்க சந்திக்கும் பொழுது நிச்சயம் உங்கள் பிரச்சனையில இருந்து நீங்க விடுதலை ஆவீங்க. சர்ச்சுக்கு போங்க, ஏசப்பா உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார். God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord.